ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசுக்கான டோக்கனை எப்போது வழங்க போகிறாங்க, அதுக்கான முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தமிழக அரசு சார்பில் 2026 பொங்கல் பண்டிகையொட்டி உங்களுக்கான பொங்கல் பரிசு தொகுப்பு பார்த்தா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அதுக்கான அப்டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ பொங்கல் பரிசில் எந்தமான சிறப்பம்சங்கள்லாம் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு 3000 ரூபாய் ரொக்க பரிசாக பார்த்தா வழங்குறாங்க. தகுதி உள்ள ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரருக்கும் ரொக்கமாக 3000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, முழு நீல கரும்பு பார்த்தா கொடுக்குறாங்க. இதெல்லாமே உங்களுக்கு பொங்கல் பரிசாக அத்தியாவசிய பொருட்களாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த பொருட்கள் யாருக்கு கிடைக்க போகுது அப்படின்னா, அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் வச்சுருக்கவங்களுக்கும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு மட்டும்தான் இந்த பரிசு கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வேறு யாருக்கும் கிடைக்க போகிறது இல்லைங்க. அரிசி அட்டையை வச்சுருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் கிடைக்கும். சர்க்கரை அட்டையோ பண்டகமில்லையோ அட்டையோ வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இப்போ உங்களுக்கான டோக்கனை எப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்னா, டோக்கன் விநியோகம், பரிசு பொருட்களை பெறுவதற்கான டோக்கன்கள் ரேஷன் கடைகளில் விரைவில் வழங்கப்படும். அதாவது உங்களுக்கான டோக்கனை வீடு தேடி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. அது ஆல்ரெடி நிறையா டிஸ்ட்ரிக்டில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்று முதல் உங்களுக்கு டோக்கன் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ எப்போ உங்களுக்கான பரிசு தொகுப்பு வழங்குறாங்க, பொங்கல் பரிசு தொகுப்பு என்றைக்கு ரேஷன் கடையில் போயிட்டு வாங்கலாம் அப்படின்னா, ஸோ ஜனவரி 8ஆம் தேதி முதல் இந்த ஸ்கீமை தமிழக முதல்வர் அவர் பார்த்தா தொடங்கி வைக்கிறாரு. 8ஆம் தேதி முதல் ரேஷன் கடைகளில் போயிட்டு உங்களுக்கான பொருட்களை வாங்கிக்கலாங்க. அந்த டோக்கனில் உங்களுக்கு என்றைக்கு தேதி குறிப்பிட்டிருக்காங்களோ அன்றைக்கி அந்த டைமில் போயிட்டு உங்களுக்கான ரேஷனுக்கான பொருட்கள் மற்றும் 3000 ரூபாய் ரொக்க பணத்தை போயிட்டு ரேஷன் கடைகளில் வாங்கிக்கலாங்க. ஸோ ஜனவரி 8 முதல் 10ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கான பொங்கல் பரிசு தொகுப்பு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிடுவாங்க. இதுதான் இன்ஃபர்மேஷன். அதேமாரியே தமிழகத்தில் உள்ள ரேஷன் கடைகள் வரும் 9ஆம் தேதி அன்று, அதாவது 9ஆம் தேதி பார்த்தா திறந்திருக்கும் அப்படின்ற மாரி உணவு வழங்கல் துறை பார்த்தா வெளியிட்டிருக்காங்க. ஸோ பொங்கல் பரிசு தொகுப்பு 8ஆம் தேதி முதல் விநியோகத்தால் ஜனவரி 9ஆம் தேதி கண்டிப்பாக உங்களுக்கு ரேஷன் கடை ஓப்பனில் இருக்கும் அப்படின்ற மாரி ஸோ ரேஷன் கடை ஊழியர் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா 6687 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க ரொக்க பணத்துக்கு மட்டும். ஸோ அதுக்கு பாருங்கள், அந்த ரேஷன் அந்த பொங்கல் பரிசு தொகுப்புக்கு 468 கோடியும் ரொக்கத்துக்கு 6687 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்கும். அதுக்கான அரசாணையை பார்த்தா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வீடு தேடி டோக்கன் கொடுப்பாங்க ரேஷன் கடை ஊழியர், அதை வாங்கி வச்சுட்டு ஸோ தாராளமாக என்றைக்கு கொடுக்குறாங்களோ அன்றைக்கி போயிட்டு உங்களுக்கு ரேஷன் கடையில் பொங்கல் பரிசு வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக நிறைய பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிறைய சந்திப்போம். நன்றி, வணக்கம்.